ராம் ராம், வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பாகவத புராணம் கதைகளில் பாகவதர் புராணங்கிறது சுகமுனிவரால் பரீட்சித் மகாராஜுக்கு சொல்லப்பட்ட பகவானுடைய சரித்திரம் தான் ஸ்ரீமத் பாகவத புராணம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதில் 18,000 ஸ்லோகங்கள் இருக்குது. மக்கள் மனசில் பக்தியை வளர்த்து மன அமைதி சித்த சுத்தி தரவல்லது பாகவதம். பகவானுடைய ஸ்வரூபந்தான் பாகவதம். அதை கேட்பதனால படிப்பதனால மோட்சத்தை அடையலாம். ஸ்ரீமத் பாகவதத்தை சப்தாகமாக 7 நாட்களில் சொல்கிற வழக்கம் உண்டு. ஒரு சமயம் 4 மகரிஷிகள்லாம் சத்சங்கம் செய்ய ஒன்று கூடுறார். அப்போது தற்செயல அங்கே நாரத முனிவர் வரார். அவர் உற்சாகமின்றி இருக்கிற காரணத்தை முனிவர்கள்லாம் கேட்குறார். அப்போது நாரதர் சொல்கிறார், பூலோகத்தில் எங்கே போனாலும் கலிமகா புருஷனுடைய ஆதிக்கம் இருக்கிறது, அதை நான் பார்த்துட்டுருக்கேன். கடைசியாக யமுனை ஆற்றங்கரையில் ஒரு இளம் மங்கை வயோதிகர்களுடன் சோர்வாக இருக்கா. அவள் பக்தி தேவின்னும் 2 கிழவர்கள் ஞானம் வைராகியம் அப்படின்னு பெயரவா 2 பேருக்கும். அங்கே இருந்த 3 பெண்கள் யாருன்னா கங்கை யமுனை, இந்த நதிகளோட பேர். அவள் 2 பேரும் நதிகள் தேவதைகளாக இருக்கா. அவள் மேலும் அந்த புண்ணிய பூமியான பிருந்தாவனத்தை அடைந்த உடனே அங்கே புத்துயிர் பெற்ற உடனே யுவதியாக மாறுறா. அந்த அவளுடைய புத்திரர்கள் தான் இந்த ஞானம் வைராக்கியம் பலகீனர்களாக இருக்கா. அதன் காரணம் இவளுக்கு என்னன்னு தெரியல. அப்போது நாரதர் அங்கே வரார். ஸ்ரீ கிருஷ்ணரோட சரணாரவிந்தங்களை தியானம் செஞ்சால் துக்கம் நீங்கி க்ஷேமத்தை அடையலாம் அப்படின்னு சொல்கிறார். இந்த கலியில் மோட்ச சாதனம் என்ன அப்படின்னா அந்த பக்திங்கிறவ அந்த தானே அந்த தேவியோட பேர். ஞானம் வைராகியம் 2 பேரையும் தட்டி எழுப்பி அவளோட செவிகளில் காதுகளில் சொல்கிறாளாம் அந்த பக்தி. அந்த யுவதி உபனிஷத்களையும் கீதா வாக்கியங்களையும் மந்திரங்களையும் உபதேசிக்கிறார். அப்போது அந்த அசிரீரி என்கிட்ட ஒரு சத்கர்மா எப்படி புரியணும் அப்படின்னு கொஞ்சம் சாதுக்கள் முனிவர்கள்கிட்ட சொல்கிறா. அப்போது பத்ரிவனத்துக்கு போய் எங்களை நாரதர்கிட்ட யோகம் யஜ்யம் இதெல்லாம் செய்யணும். ஞான யஜ்யம் அதுதான் சத்கர்மம். பாகவத ஞான யஜ்ய விசேஷத்தால் ஒவ்வொரு வீட்டிலும் அந்த பக்தியானவ வைராகியத்தோட பிரேம ரசத்தை நிரப்பி விளையாடின்னு இருக்கா. அப்போது நாரதர் சொல்கிறார், பக்தி ஞானம் வைராகியம் இதையெல்லாம் நன்மை செய்ய ஞான யஜ்யம் செய்ய போகிறேன். இதுக்கு தான் கங்கை நதிக்கரையில் ஆனந்தவனம் அப்படிங்கிறது இருக்குது. அங்கே போய் ஞான யஜ்யத்தை செய்கிறார். எல்லாரும் அங்கே வந்து சேர்றா அதை பார்க்க. அப்போது சனத்குமாரர்கள் நாரதரை பார்த்து பாகவதத்தின் பெருமையை எடுத்து சொல்கிறார். பாகவதத்தை சிரவணம் பண்ணினாலே ஸ்ரீ விஷ்ணு நம்ம உள்ளத்தில் ஆவிர்பாகமாக ஆறார். புண்ணிய கிரந்தமான பாகவதமோ 12 ஸ்கந்தங்களும் 16,000 ஸ்லோகங்களும் கொண்ட உன்னதமான புராணம். துளசி, துவாதசி திதி, காமதேனு ஆகியவற்றிற்கு ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கும் பாகவத புராணத்திற்கும் வாசுதேவர் கேட்கிறானோ இல்லையோ அவனுக்கு கோவிந்தன் பிரீத்தியோட வைகுண்டவாசத்தை அளிக்கிறான். பரமாத்மாக்களும் இந்த கலியத்தில் சப்தாக யஜ்ஞத்தில் பரிசுத்தம் அடைஞ்சு ஸ்ரீஹரிய சோஸ்திரம் செய்ய அந்த பக்தி தேவி நமக்கும் ஞானம் வைராக்கியம் இவாளையும் சேர்த்துண்டு ஹரிநாம சங்கீர்த்தனம் செய்ய ஆரம்பிக்கிறார். அப்படி வந்தது தான் இந்த நாம சங்கீர்த்தனம், பஜனை, மந்திரம், யந்திரம்லாம். சகல மங்களங்களையும் அளிக்கக்கூடிய அந்த லீலா வைபவங்கள் நிறைய அந்த பகவானுடைய கதைகளை கேட்க நாமளும் எவ்வளவோ வழியில் யாரானு ஏதானு ஒரு சின்ன டிட்பிட்ஸை சொன்னான்னா கேட்குறோம். பகவானுடைய லீலா வினோதங்களை கேட்பதற்காகவே யாகங்கள்லாம் செஞ்சா அந்த காலத்தில் முனிவர்கள் ரிஷிகள். நம்மளுடைய தாத்தா பாட்டிகளே அந்த காலத்தில் பாரு 90-98 வயசு வரைக்கும் இருந்தா. அவளுக்கெல்லாம் வேறு வேலையே கிடையாது. வாசலில் திண்ணையில் வந்து உட்காந்து ராமாயணம் பாகவதம் படித்து அந்த ஊர் கிராம மக்களுக்கு கதை சொல்லுவாள். அந்த செய்யறத காரணமாக வச்சுட்டு இருந்தா. அதுதான் தர்மத்தின் காவலாக நின்று அந்த காலம் எப்படி சுபிக்ஷமாக இருந்தது, அவெல்லாம் எப்படி ஹெல்த்தியாக இருந்தா,
அப்படிங்கிறதுக்கு. படிப்பு தான் வேணுங்கிறது இல்லை. சாதாரணமாக இருக்கிறவா கூட ஏதோ ஒரு வயலில் உழுது பண்ணி அவள் குடும்பத்தை நடத்துவாள். கிருஷ்ண பகவானும் நம்மளுடைய நாட்டுக்கு புறப்பட்டு போய் அந்த தேவதையரை சரணடைகிறார். அப்போ தான் அதெல்லாம் நடக்கிறது. அந்த தர்மமானது யாரால் ரட்சிக்கப்படுறது? கலியில் தோஷங்களால் மன தூய்மையை இழந்து போகிறா. அந்த ஒரு சமூகத்தை பகவத் கதாமிருதம்ங்கிற பானத்தினால் பரிசுத்தப்படுத்தணும்னு அவர் சொல்கிறார். சகல மங்களங்களையும் அளிக்கக்கூடிய லீலா வைபவங்கள் நிறைந்த பகவானுடைய அவதார கதைகளெல்லாம் கேட்கணும். அந்த புண்ணியமான திவ்ய சரித்திரத்தை எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு பகவான்கிட்ட எல்லாரும் கேட்குறா. இந்த லீலா வினோதங்களை கேட்பதற்காகவே இதையெல்லாம் நாங்கள் இங்கே தங்கின்னு இருக்கோம். தர்மத்தின் காவலனான ஸ்ரீ கிருஷ்ணன் பகவானுடைய திருநாட்டுக்கு புறப்பட்டு போகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு இதெல்லாத்தையும் சொல்லிட்டு போக சொல்லுங்கன்னு. மன தூய்மையை இழந்த மனித சமூகமோ பகவத் கதாமிருதம் என்ற பானத்தினால் எல்லாத்தையும் பரிசுத்தப்படுத்தணும். சரணாகதிங்கிற ஸ்மரணை எல்லாருக்கும் வரணும். ஸ்ரீமன் நாராயணனையும் புருஷ சேஷ்ணா நரனையும் சரஸ்வதியும் வியாச பகவானையும் வணங்கி வெற்றி அளிக்கிற இந்த மாதிரியான புராண கதைகளெல்லாம் நாமளும் படிக்கணும், எல்லாருக்கும் சொல்லணும். அதில் இருக்கிற முக்கியமான கருத்துக்களை. இதுதான் தர்மம், மனித குலத்தோட மிகப்பெரிய தர்மம். உனக்கு தெரிஞ்சதை அடுத்த வாளுக்கு சொல்கிறதே ஒரு பெரிய புண்ணியம். ஸ்ரீ வசுதேவன் இடத்துல கிருஷ்ணங்கிட்ட மனதை செலுத்தி பக்தி யோகத்தை வளர்க்கணும். அப்போ தான் உண்மையான ஞானமும் வைராகியமும் ஏற்பட்டு பகவான் அதில் மகிழ்ச்சி அடைகிறான். அந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பெரியோர்கள் ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் வேறுபாடு இல்லை என்பதை உணர்ந்து தான் மனசான உள்ள கோவிலில் பரமாத்மாவை கண்டு ஆனந்த பரவசம் அடைகிறாளாம். சர்வ வியாபியாக விளங்குகின்ற ஸ்ரீஹரி தான் எல்லா தெய்வங்களுக்கும் மேலானவர் அப்படின்னு, கிருஷ்ணாவதாரமே மிகச்சிறந்தது அப்படின்னு எல்லா லீலா வைபவங்களையும் அவதார கதைகளையும் ஸ்லோகம் மூலமாக, சான்ஸ்கிரிட் தெரிஞ்சவா ஸ்லோகம் மூலமாக படிக்கலாம். இல்லை எனக்கு ப்ரோஸ் தான் தெரியும், தமிழ் உரைநடை பரவாயில்ல, அர்த்தம் தெரிஞ்சு படிக்கிறேன், அதை படிக்கலாம். எதுவோ நாம் அதை கேட்குறதும் பாடுறதும் நமக்கு மனசில் சாந்தியும் ஆனந்தமும் நமக்கு எப்போதும் குடிகொள்ளணும் அப்படின்னு சொல்கிறார் சுதாமா. நாமளும் இந்த அவதார மகிமைகள், புராணங்கள், ஸ்லோகங்கள், ஸ்ரீ கிருஷ்ணகானம் யார் யாருக்கு எது எது பிடிக்குமோ அதை கேட்டு நாமளும் வாழ்வில் முன்னேறணும். இந்த பாகவத புராணத்தை கேட்டு நீங்கள் எல்லாரும் பயன் பெறணும். அதுதான் ரொம்ப முக்கியம். குட்டி குட்டி கதைகள் தான். எனக்கு ஒரு நாளைக்கு ஒன்று தான் சொல்ல முடியும். சொன்னால் ஈஸியாக இருக்கும் அதை ஃபாலோ பண்ணுறது. அதுதான் மெயின். இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன். ராம் ராம். வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய